குறிப்பாக நீங்கள் நம்ம இந்த டாஸ்மார்க் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2021க்கு பிறகு, அதாவது பொங்கலுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வருது. 2022 தான் அவங்களுக்கு முதல் பொங்கல். அப்போ எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கல. 21 பொருட்கள் ஏதோ கொடுத்து அப்பயே நாமத்தை போட்டாங்க. அப்போ வந்து வசூல் எவ்வளோ ஆச்சுனாக்கா, பொங்கலில் 518 கோடி ரூபாய் வசூலாயிருக்கு. 2023ல் ஏதோ 1000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன வசூலுன்னா 700 கோடி. அப்புறமா ஒரு வருஷம் பார்த்தாக்கா கொடுக்கல. 2024ல் 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ டாஸ்மார்க் வசூல் செய்ததுன்னா 725 கோடி ரூபா வசூல் செய்தது. போன வருஷம் கொடுக்கல. அதனால் 518 ரூபா. எப்போல்லாம் இவர் காசு கொடுக்குறாரோ அப்போல்லாம் 700 ஏறுது. எப்போ கொடுக்கலையோ 500. இந்த வருஷம் 3000 கொடுத்த உடனே 900 கோடி அடி சாதனை. மற்ற மாநிலங்களை விட இன்றைக்கி தமிழ்நாடு டாஸ்மார்க்கில் நம்பர் 1ஆக விளங்கி கொண்டிருப்பது பெருமை திரு ஸ்டாலின் அவர்களே சேரும். இந்த ஒரு பக்கம் ஏற்கனவே கொடுத்த 3000 பிடுங்கினாலும் சரி, வீட்லேயே இருந்து கொண்ட போய் கொட்டி இன்றைக்கி தமிழ்நாட்டை வந்து நாசமாகக்கூடிய நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்களெல்லாம் எதிர்க்கட்சியாக இருக்கும்பொழுது நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்னு இப்படி பில்டப் விட வேண்டியது, பிலா விட வேண்டியது. ஆனால் இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இப்படியாக ஒரு மோசமான இன்றைக்கி வந்து தமிழ்நாடே ஒரு சாராய ஆலையாக, ஒரு மது ஆலையாக ஓடிக்கொண்டிருப்பது உண்மையிலே வேதனை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நாங்கள் மற்ற மாநிலங்களை விட கல்வியில் முன்னேறிட்டோம், பொருளாதாரத்தில் முன்னேறிட்டோம், சட்ட ஒழுங்கில் முன்னேறிட்டோம், இது போன்ற இந்த குடியை கட்டுப்படுத்தல முன்னேற்றம்னு பல டைலாக்லாம் விடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த டாஸ்மார்க் என்பது விதிவிலக்காக இருக்கிறது. இவர்கள் அடித்த கொள்ளையை வந்து சரி செய்வதற்காக இன்றைக்கி பொதுமக்கள் மத்தியில் இது போன்ற ஒரு சுமையை வந்து தூக்கி சுமக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நம்ம இது பெருமையாக எடுத்துக்க முடியாது. மற்ற தொழில்துறையிலையும் சரி, வேலை கல்வியிலையும் சரி, பொருளாதாரத்தில் மாநிலம் ஒரு முன்னேறுது, ஒரு வருவாய் கூடுதுன்னா நம்ம அதை வந்து சிறப்புன்னு சொல்லலாம். நீங்கள் தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா அந்த மதியினுடைய இறப்பின் விகிதம் அதிகரித்திருப்பதாக ஒரு ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் தான் இந்த குடி போதையினால் சண்டை சச்சரவுகள், உயிரிழப்புகள், வாகன விபத்துகள்லாம் எங்கடா அதிகமானா தமிழ்நாட்டில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது.